வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? தில்லாலங்கடி ரோஹிணி கூப்பிட்டு, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் வா கொடுத்துட்றேன்னு சொன்னதை நம்பி பாண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு பார்க்க போறாரு மனோஜ். அங்கே வசமாக அவரை லாக் பண்ணிக்கிட்டு, எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு எழுதி கொடு, இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு மனோஜை மிரட்டுறாங்க ரோஹிணி. மனோஜுக்கு அவ்வளோதான், ஆட்டம் கண்டு போயிடுது உடம்பெல்லாம். ரோஹிணி ஏற்கனவே யார்கிட்டையும் சொல்லாம வரணும்னு சொல்லியிருக்க, இவர் யார்கிட்டையும் சொல்லாம இங்கே வந்திருக்காரு. இப்போ மாட்டிக்கிட்டது என்ன பண்றதுன்னு தப்பிச்சு போலான்னு பார்த்தா அதுக்கும் ரோஹிணி விட தயாரா இல்லை. அவங்க நினைச்சதை சாதிச்சுக்கணுன்ற முடிவோடு இருக்க, எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு அங்க வந்த விஜயாவுக்கு கால் பண்றாரு. அம்மா, நான் வசமா மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு அவர் சொல்ல, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க, எங்க இருக்க நீன்னு விஜயா கேக்குறாங்க. நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கேம்மா, ரோஹிணியை பார்க்க வந்தேங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட விஜயா பயங்கர கோபமாகறாங்க. அவளை பார்க்க நீ எதுக்கு போன, உனக்கு வெக்கமே இல்லையா, அவளையே அறுத்தறியணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியா அப்படின்னு விஜயா திட்டி தீக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு மனோஜ் பயத்தோட பேசிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குடா அவளை பார்க்க போன, நீ உனக்கு சொரணையே இல்லையா அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே இருக்க. அம்மா, நான் சொல்றத கேளுமா முதல்ல, அவ தான் என்னை பார்க்க வந்தா, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தர்றேன்னு சொன்னா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ சைன் போட்டு கொடுக்கவா, அப்ப கொடுத்துட்டாளா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா அவளை டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சைன் கேட்குறா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓஹோ அதுக்கு தான் அவள் உன்னை வர சொல்லியிருக்காளா, உடனே நீ கிளம்பி வாடாங்கிறாங்க விஜயா. முடியாதுமான்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா முடியாது, சைன் ஏதாவது போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நான் சைன் போடலன்னா இங்கேயே தூக்க மாட்டிக்குவேன்னு ஃபேனில் புடவையை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, கேட்குற விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியில் முட்டை மொழி விரிய வாய ஆணு திறக்க அப்படியே நின்றுடுறாங்க. ஏய் ஏய் என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம்மா, என்ன அவ வெளியிலேயே போக விட மாட்டேங்கிறா, கதவை லாக் பண்ணிட்டா, எனக்கு பயமா இருக்குமா, என்ன பண்றதுன்னே தெரியலங்கிறாரு மனோஜ். அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் இருந்த விஜயா நொந்து நூடுல்ஸ் ஆகி, ஏண்டா இப்படி பண்ற, நீ முதல்ல ஏண்டா அங்க போன அப்படின்னு விஜயா கேட்க, டிவோர்ஸ் உடனே கொடுத்துருவேன்னு சொன்னாமா, அதனால வந்தேம்மா அப்படின்னு மனோஜ் அழாத குறையா சொல்றாரு. ஒருத்தரை பிடிச்சிட்டா அவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் செய்வாங்கன்றதுக்கு விஜயா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஷோ அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு மனோஜ். உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியலடா, நீ எந்த ஹோட்டல்ல இருக்க அப்படின்னு விஜயா கேட்க, அது அது எந்த ஹோட்டல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, வெளியே இருந்து மனோஜ் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிடுற சத்தம் கேட்குது. அம்மா அம்மா அவ கூப்பிடுறாமா, அவளுக்கு தெரியாம பாத்ரூம்ல வந்து நின்று பேசிட்டு இருக்கேம்மா, நான் ஹோட்டல் பேரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேம்மா, எப்படியாவது என்ன வந்து காப்பாத்திடுமா அப்படின்னு படு கேவலமா கெஞ்சிட்டு போனை வைக்கிறாரு மனோஜ். டேய் டேய் மனோஜ் மனோஜ் அப்படின்னு கட்டான போன்ல கத்திக்கிட்டு இருக்காங்க விஜயா. ஐயோ மனோஜ், ஏங்க 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 அப்படின்னு கத்திக்கிட்டே விஜயா ரூம்ல இருந்து வெளியே ஓடி வர்றாங்க. இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலங்க, இவனால என் நிம்மதியே போயிடும் போல இருக்குங்க அப்படின்னு விஜயா புலம்பிக்கிட்டு அழுதுட்டு வர, ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. நல்ல வேலையா முத்துவும் மீனாவும் அங்க ரெடியா இருக்காங்க, அவங்களும் கிச்சன் பக்கத்துல இருந்து இங்க வர்றாங்க, எங்கேயோ போய் மாட்டிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. யார் மாட்டிக்கிட்டான்னு கேக்குறாரு அண்ணாமலை. மாட்டிக்கிட்டான்னு அம்மா சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா மனோஜா தான்ப்பா இருக்கும், அவன் தான் ஏதாவது வேலையை பார்த்து விட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. மனோஜை பத்தி சொல்றியான்னு அண்ணாமலை கேட்க, ஆமா ஆமாங்க அப்படின்னு விஜயா பதறாங்க. அவன் என்ன பண்ணா, எதுல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அசால்ட்டா கேட்கிறாரு அண்ணாமலை. இந்த வீட்டு குடிய கெடுக்க வந்தாலே ஒரு விளங்காதவ இந்த பார்லர்காரி, அவகிட்டதான் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னது என்ன சொல்றாங்க இவங்கன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டு பேரும். என்ன சொல்ற, ரோஹிணி என்ன பண்ணான்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு அண்ணாமலை. அவ மனோஜை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னாலாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, எங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலை. எங்கேயோ ஹோட்டலுக்கான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, பாத்துக்க மீனா, இங்க அம்மா எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க, அந்த பார்லர் அம்மாவுக்கு எப்படியாவது மனோஜை இழுத்து போட்டுறணும்னு வர சொல்லி இருக்காங்க, இந்த லூசு பையலும் போயிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி பாக்க, ஆமாங்கன்னு பாக்குறாங்க மீனாவும். இவனும் போயிட்டானா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆமாங்க
தனியா வா, விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னாலாம். அதை நம்பி இவனும் போயிருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாங்க எல்லாரும். அவனுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த கேள்விய 1000வது தடவையா அண்ணாமலை கேக்குறாரு. அவ கூப்பிட்டா இவன் போயிடுவானா அப்படின்னு அவரு கேட்க, இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட சாக்லேட்டை காட்டி வான்னு கூட்டிட்டு போற மாதிரி இவனுக்கு ஆசையை காட்டி பார்லரமா கூட்டிட்டு போயிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, கண்டிப்பா அவ டைவர்ஸ் கொடுக்க கூட்டிட்டு போயிருக்க மாட்டா, வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பா மாமா அப்படின்றாங்க மீனா. என்ன விஜயா, டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாளா, கையெழுத்து போட்டுட்டாளா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவ எங்கெங்க போட்டா, மனோஜ் கிட்ட டைவர்ஸ் வேணான்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓஹோ அதுக்கு தான் இவனை தனியா வர சொல்லி இருக்குதா, இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே அப்படிங்கிறாரு முத்து. டேய், அப்படி இவன் கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா ஃபேன்ல தூக்கு மாட்டிக்குவேன்னு சொல்லி இவனை மிரட்டுறாலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்லரமா இப்படி ஏதாவது செய்யலன்னா தான் ஆச்சரியங்கிற மாதிரி முத்து மீனாவை பார்க்க, அவெல்லாம் எந்த நிமிஷம் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாதுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனாவும். ஏமா, அது ஒரு கிரிமினல்னு இவனுக்கு தெரியும்ல, கூப்பிட்டா உடனே போயிடுவானா அப்படின்னு முத்து கேட்க, விஜயா கிட்ட பதில் ஏது அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்பி, மனோஜ் பயந்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலங்க அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அங்கிருந்து கிளம்பி வர சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ரூமை பூட்டி வச்சிருக்காளாங்க, இவன் வெளியே போனா தூக்கு மாட்டுக்குவேன்னு சொல்லி மிரட்டுறாளாங்க அந்த கடங்காரி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அப்ப பார்லரமா இவனை நல்லா லாக் பண்ணிடுச்சு அப்படின்னு முத்து தலையாட்டிட்டு இருக்க. அவெல்லாம் தூக்கு மாட்டிக்கிற ஆளே இல்லைங்க அப்படின்னு மீனா அசால்ட்டா சொல்றாங்க. இவன் ஏன் அங்க போனான், நம்மளை எல்லாம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பவும் மகனை விட்டு கொடுக்காத விஜயா, டைவர்ஸ் கிடைச்சிரும்னு நினைச்சு போயிருக்காங்க, இப்ப இவன் கையெழுத்து போட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, கவலைப்படாதீங்கம்மான்னு முத்து சொல்ல, அடையப்பா இவன் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டா கண்டிப்பா எப்படியாவது காப்பாத்திடுவான், நமக்கு நிம்மதின்னு விஜயா அப்படியே திரும்ப, பார்லரம்மா கையெழுத்து வாங்காம இவனை வெளியே விடாதுமா அப்படின்னு விஜயா வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுறாரு முத்து. விஜயா நடுங்குறாங்க. எந்த ஹோட்டல்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அந்த ஹோட்டல் பேரை எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, இருங்க பார்க்குறேன், இதோ இதுதாங்க அப்படின்னு விஜயா காமிக்க அண்ணாமலை பார்க்குறாரு. முத்துவும் மீனாவும் கூட பார்க்குறாங்க. அப்பா இது கிண்டி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க நானும் முன்னாடி இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போய் பூ கொடுத்துருக்கேன், அப்புறம் ரொம்ப தூரமாக இருக்குன்னு போகிறதில்லன்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், இப்போ பூ கட்டுற கதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா, நான் என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஜயா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி மீனாவை திட்டிட்டு இருக்காங்க. அம்மா, அவ தெரிஞ்ச இடம்ன்றதுக்காக சொல்றா, அதுல என்ன இருக்கு, இப்போ இவளை எதுக்காவது திட்டிக்கிட்டே இருக்கணுமா, உங்க செல்ல புள்ள லூஸ் ஆட்டம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கையோடு திட்டி விட்டுடுறாரு முத்து. விட்ரா அப்படிங்கிற அண்ணாமலை, இந்த மனோஜுக்கு ஃபோன் பண்ணுன்னு ஃபோனை கொடுக்குறாரு விஜயட்ட. அது கஷ்டங்க, அவன் கூப்பிடும் போதே அவளுக்கு தெரியாம தான் ஃபோன் பண்ணான் அப்படின்னு விஜயா சொல்ல, தேவையா இதெல்லாங்கிற மாதிரி மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இப்ப நான் கூப்பிட்டா அவ பாத்துருவாங்க, அப்புறம் அவ ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அப்படின்னு விஜயா பயத்தோட கேட்க, மனோஜை பிடிச்சி உள்ளர வைப்பாங்கன்னு கூலா சொல்றாரு அண்ணாமலை. ஐயோ என்னங்க, ஏங்க ஏங்க நீங்க வேற சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு விஜயா பயப்படுறாங்க. எதுக்கு நம்மளையும் கேட்காம வக்கீலையும் கேட்காம அவளை பார்க்க போனா எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க அவ தாங்க டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவனை வர சொல்லியிருக்கா, அதுக்கு இப்ப என்னங்க பண்றதுன்றாங்க விஜயா. அப்ப அவன் உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போக வேண்டியது தானேம்மா, உங்க செல்ல பிள்ளை உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லுவீங்க அப்படின்னு முத்து கேட்க, ப்ராப்பர் பதில் இல்லாத விஜயா, டேய் இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லடா, மனோஜை எப்படியாவது அங்க இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணியை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா, அவ இப்படிதான்ப்பா பண்ணதான்ப்பா செய்வா, அவ டைவர்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாப்பா, இவன் ஏன்பா நம்ம யார்கிட்டையும் சொல்லாம போனா, இப்ப பாருங்க எப்படி போய் மாட்டிக்கிட்டான் அவகிட்ட அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, அவ என் பையனை என்ன பண்ண போறாளோ தெரியலங்க அப்படின்னு விஜயா அழுது புலம்பிட்டு இருக்காங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, என்ன பண்ணலான்னு பாப்போம் அப்படின்னு எரிச்சலோட சொல்றாரு அண்ணாமலை. முத்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. மனோஜ் மொபைல் அவசரமா பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க ரோஹிணியை கதவு திறந்து தலையை நீட்டி, என்ன உங்க அம்மாவுக்கு சொல்லிட்டியா அப்படின்னு பேய் மாதிரி கேக்குறாங்க. இல்ல அது வந்து அப்படின்னு அவர் தடுமாறிட்டு இருக்க, வா வெளியே வா 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 வா
அப்படின்னு நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி ரோஹிணி கூப்பிட மனோஜும் வர்றாரு. மனோஜ் பக்கமா திரும்புற ரோஹிணி, நீ தான் எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவியே, இன்னும் நீ உங்க அம்மா புள்ள தானே, உங்க அம்மாவை இங்க வர சொன்னியா அப்படின்னு ரோஹிணி கேட்க மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. சொல்லியிருப்ப, கண்டிப்பா எப்படியும் அவங்க வந்துருவாங்க, வந்து இப்ப கதவை தட்டுவாங்க, அப்படி நடந்தா அடுத்த நிமிஷமே நான் அதுல தொங்கிடுவேன், அப்புறம் நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு ரோஹிணி ஜாலியா கூலா சொல்ல, இல்ல இல்ல நான் எதுவும் வர சொல்லல அப்படின்னு பயத்தோட சொல்றாரு மனோஜ். நீ கண்டிப்பா சொல்லியிருப்ப, அப்படி அவங்க வந்தா நான் என் உயிரை அப்பவே விட்டுடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐயோன்னு பயத்தோட திரும்புறாரு. அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் அதிர்ச்சியா பாக்குறாரு. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா ரோஹிணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்க மனோஜ் அதிர்ந்து போய் அப்படியே நிக்கிறாரு. விஜயாவும் இங்க அதிர்ந்து போய் நிக்க, முத்து இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா நம்ம கையை மீறி போயிடும் போல இருக்கு, மனோஜ் இதுல மாட்டியிருக்கான்றாரு அண்ணாமலை. அப்பா இவன் இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கானே, கொஞ்சம் கூட அறிவில்லையாப்பா அவனுக்கு அப்படின்னு முத்து கேட்க விஜயாவுக்கு இதுக்கு மட்டும் சுர்றன்னு கோவம் வந்துடுது. ஏய் அப்படின்னு மிரட்டலா கூப்பிட, ஏய் அவன் எதுக்கு மிரட்டுற, உண்மையைத்தானே பேசுறான், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ கூப்பிட்டான்னு இவன் போயிருக்கான்ல, அப்படின்னா இவனுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். சரி அப்படிதான் போனா, நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போனானா அப்படின்னு மாங்காய் மனோஜை கழுவி ஊத்துற அண்ணாமலை. சரி அவன் இப்படிதான் புலம்பி என்ன பண்றது அப்படிங்கிற அண்ணாமலை முத்து கிட்ட வர்றாரு. முத்து மனோஜை எப்படியாவது இங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு பாருடா அப்படிங்கிறாரு. போறது பிரச்சனை இல்லப்பா, நான் போனா பார்லர் அம்மா கதவை திறக்கணுமே, ஏன் குரலை கேட்டு அவனை என்ன பண்ணுவாளோ தெரியலையே அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியாவது அவனை காப்பாத்தியே ஆகணுமேடா, ரொம்ப நேரம் அவ கூடயே விட்டோம்னாலும் அதுவும் பிரச்சனை தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, யோசிக்கிற முத்து உடனே சரிப்பா அப்ப நான் போயிட்டு வரேங்கிறாரு முத்து. உடனே முத்துவோட அல்லக்கை மீனாவும் நானும் வர்றேங்கன்றாங்க. நீ எதுக்கு மீனா, நீ வேண்டாங்கிறார் அவரு. இல்லங்க எனக்கு ரோஹிணியை பத்தி நல்லா தெரியும், நீங்க தனியா போனா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, நானும் கூட வர்றேன்னு புத்திசாலித்தனமா சொல்றாங்க. யோசிக்கிற முத்து அதுவும் கரெக்டு தான் மீனா, அந்த பார்லர் அம்மாவை நம்ப முடியாது, வேற ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணிடும், நீயும் வா அதான் கரெக்டா இருக்குன்றாரு முத்து. அப்பா நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயாவோட மொபைல் ரிங் ஆகுது. பாக்குற விஜயா, மனோஜ் தாங்க ஃபோன் பண்றான் அப்படின்னு ஒரே பரபரப்பா சொல்றாங்க. பேசுங்கம்மான்னு முத்துவும் பேசுன்னு அண்ணாமலையும் சொல்ல, விஜயா போனை ஆன் பண்றாங்க. அவங்க கையில கூட பிடிக்க முடியாம நழுவ விட பாக்குறாங்க. ஒரு வழியா ஆன் பண்ணி காதில் வச்சு ஹலோன்னு சொல்ல, அம்மா அம்மா ஹோட்டலுக்கு வந்துடாதீங்கம்மா அப்படின்னு மனோஜ் பரபரப்பா சொல்ல, என்னடா என்ன சொல்ற, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க விஜயா. அம்மா நீங்க இங்க வந்தீங்கன்னா அவ கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோன்னு பதறாங்க விஜயா. ஏதோ பெரிய ஸ்டாண்டப் காமெடியை பாக்குற மாதிரி ஜாலியா உட்காந்து பார்த்துட்டு புன்னகை மண்ணியா உட்காந்துருக்காங்க ரோஹிணி. ப்ளீஸ்மா வந்துடாதீங்கம்மா அப்படிங்கிற மனோஜ் ஃபோனை கட் பண்ணிட்டு, ஏய் 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 அப்படின்னு கட்டான ஃபோன்ல விஜயா கத்துறது இங்க வரல கேட்கும் போல இருக்கு. மனோஜ் பயந்து நடுங்கிட்டு மெதுவா ரோஹிணி பக்கம் திரும்ப, அந்த பயம் இருக்கட்டும்டா மகனே, நீ நடுங்குவேன்னு தெரிஞ்சுதானே நான் இப்படிலாம் சொல்ல வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா பாக்குறாங்க ரோஹிணி. ஏய் ஏன் ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு அண்ணாமலையும் பதட்டமா. நான் அங்க வந்தா தூக்குல தொங்கிட்டு வாலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அவன் உனக்கு போன் பண்ணத அவ தெரிஞ்சிருப்பா, அதான் இப்படிலாம் சொல்லி மிரட்டுறான்னு கோவமா சொல்றாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்குது, போகாம விட்டாதான் ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நாங்க போயிட்டு வரோம், நீ வா மீனா அப்படின்னு முத்து நடக்க, போயிட்டு வர மாமான்னு மீனாவும் போறாங்க. விஜயாவுக்கு நிலக்கொல்ல அப்படியே பரிதவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய லாரிங்க கண்டெய்னர் வண்டிங்கன்னு போயிட்டு இருக்க, அதுக்கு நடுப்புற முத்துவோட காரும் வேகமா போகுது. ரோஹிணி பெட்ல உட்கார்ந்துருக்க, அவங்க தலைக்கு மேல அந்த சேலை தொங்கிட்டு இருக்கு. நீ கையெழுத்து போடல, அது தொங்குற மாதிரி நானும் தொங்கிருவேன் பாருன்னு இவங்க மிரட்டலா உட்கார்ந்துருக்க. மனோஜ் பயத்தோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்காரு. மனோஜ் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நடந்துகிட்டு இருப்ப, இங்க 2 பேப்பர் இருக்கு, ஒன்னு நீ சைன் பண்ணணும், இல்ல நான் சைன் பண்ணணும், நான் சைன் பண்ணா உனக்கு எங்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும், எனக்கு இந்த உலகத்துல இருந்தே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அண்ணாந்து பார்க்க மனோஜும் மேல பயத்தோட பாக்குறாரு. இதுவே நீ சைன் பண்ணா நம்ம 2 பேரும் ஒன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம், முடிவு உன் கையில தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் பயத்தோட செவத்தோட செவரா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு, முதல்ல அங்க கட்டியிருக்க சேலைய கழட்டி எடுங்கிறார் அவரு, அது நீ சைன் பண்றதுல தான் இருக்கு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டென்ஷனா இருக்க மனோஜ், எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற, 2 வருஷம் என்னை ஏமாத்தி என் கூட வாழ்ந்தல்ல,
இதுக்கப்புறமா நீ ஏமாந்து போய் உன் கூட வாழ சொல்றியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு மனோஜ் கத்த. மனோஜ், நான் பொய் சொல்லியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உன் கூட வாழ்றதுக்காக தான் அந்த பொய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் உன்னைய அந்த அளவுக்கு லவ் பண்றேன் மனோஜ் அப்படின்னு லவ்ன்ற ஒரே வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பாக்குறாங்க ரோஹிணி. இந்த செகண்ட் வரையில அவங்க பண்ணினது தப்புன்னு துளி கூட கில்ட்டியே இல்ல. உனக்கு மட்டும் லவ் இருந்தா போதுமா? எனக்கு உன் மேல லவ் இல்ல அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. உனக்கும் என் மேல லவ் இருக்கு மனோஜ், எனக்கு அது தெரியும். இப்ப உன்னோட கோபம் ஒரு கண்ணை மறைக்குது, உங்க அம்மா இன்னொரு கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாலே உனக்கு என் மேல இருக்க எல்லா கோபமும் போயிடும். நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல மனோஜ் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு இறங்குறாங்க ரோஹிணி. அப்படின்னு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாரு மனோஜ். அப்படிலாம் உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன் நான். பின்னாடி வர்ற ரோஹிணி, இங்க பாரு மனோஜ், உன் அம்மா சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆன்டி உன் கூட இருக்க போறது கொஞ்ச நாள் தான், ஆனா லைஃப் லாங் உன் கூட இருக்க போறது நான் தான். சைன் பண்ணு, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்குன்னு மனோஜோட மண்டைய கழுவிட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் மெதுவா நடந்து போய் பெட்ல இருக்க 2 பேப்பரையும் எடுக்கிறாரு. ரெண்டையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. எதுல சைன் பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு 2 கையிலையும் 2 பேப்பரையும் வச்சுட்டு அவரு டென்ஷனா நடக்க, மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க. டோர் பெல் ரிங் ஆகுது. ரோஹிணி பேசுறத விட்டுட்டு டோரை பார்க்க மனோஜும் பாக்குறாரு. ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மனோஜ் வேகமா கையில இருக்க 2 பேப்பரையும் பெட்ல வீச, உன் அம்மாவா தான் இருக்கும். நான் சொன்னதை மீறி அவங்கள வர வச்சுட்டல்ல, நான் சொன்ன எதையுமே நீ நம்பலல்ல. உங்க அம்மா நான் செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சு வந்திருக்காங்க. அப்ப உனக்கு அதுதான் வேணும்னா நான் அதையே பண்றேன் அப்படிங்கிற ரோஹிணி பயங்கர கோவமா கத்திட்டு கட்டில் மேல ஏறி சேலைய கையில பிடிக்கிறாங்க. ஏய் 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 நில்லு நில்லு, சொன்னா கேளுன்னு அவரு பயந்து நடுங்கிட்டு இருக்க. மனோஜ் விடு கைய, சொன்னா கேளு, நீ நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இரு மனோஜ், என்ன விடு அப்படின்னு வேகமா கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி சொன்னா கேளு, வேணாம், இதெல்லாம் தப்புங்கிறாரு மனோஜ். உன் அம்மா உனக்காக வந்துட்டாங்கல்ல, போய் பாரு, போ, அவங்க கூட போ, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீ சந்தோஷமா இரு, என்னை விட்டுடு அப்படின்னு ரோஹிணி அவர்கிட்ட இருந்த கையை இழுத்துட்டு இருக்க. ரோஹிணி வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு அப்படின்னு போராடிட்டு இருக்காரு. ரோஹிணி மனோஜை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போய் புடவைய கையில பிடிக்கிறாங்க. இந்த லூசு மனோஜ் அப்பவும் ரோஹிணியை தான் வேணான்னு தடுத்துட்டு இருக்காரு தவிர ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடும்னு போய் கதவை திறக்க போகல. அதுவும் இல்லாம அவங்க கட்டியிருக்க உயரத்துக்கு கீழே பெட் இருக்கு, அவங்க கால் தரைக்கு போகவே போகாது. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அவங்ககிட்ட பதறதுலயே தான் புரியா இருக்காரு மனோஜ். அப்போ அம்மான்ற வாய்ஸ் கேட்க ரோஹிணி அப்படியே திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன கிறிஷ் வாய்ஸ் கேக்குது அப்படின்னு மனோஜும் கையை கீழே இறக்கிட்டு பாக்குறாரு. ரோஹிணி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மறுபடியும் அம்மா 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 அப்படின்னு கிறிஷ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, கிறிஷ் எப்படி வந்தான் அப்படின்னு ரோஹிணி பயந்துட்டு இருக்க. அம்மா கதவை திறமா அப்படின்னு கிறிஷ் கூப்பிட்டுட்டு இருக்க. ஒருவேளை இவன் வேலையா இருக்குமோ, இவனால இவ்வளவு அறிவா கூட யோசிக்க முடியுமான்ற மாதிரி டக்குன்னு பாக்குறாங்க ரோஹிணி. மனோஜும் ரோஹிணி தான் பாத்துட்டு இருக்காரு. நான் கிறிஷ் வந்திருக்கேம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. என்ன ரோஹிணி மாட்டிக்கலையா அப்படின்னு கூலா கேக்குறாரு மனோஜ். ரோஹிணி படக்குன புடவையில இருந்து கையை எடுக்க, நீ சைன் போட்டு கொடுத்துட்டு மாட்டிக்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, உன் பையன் வந்து பாக்கட்டும் அப்படின்னு தைரியம் ஆயிடுறாரு மனோஜ். அம்மா 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 கதவை திறமா அம்மா அம்மா அப்படின்னு கிறிஷ் கூப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கு மேல வேறையும் யோசிக்க முடியாத ரோஹிணி உடனே கட்டில இருந்து கீழே இறங்கி வந்து கதவை திறக்கிறாங்க. கிறிஷ் எப்பவும் பாக்குற பரிதாப பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு. அம்மா அப்படின்னு ரோஹிணியை பார்த்துட்டு அவரு கூப்பிட, நீ எப்படி அங்க வந்தேங்கிறாங்க ரோஹிணி. பார்லர் அம்மா, கிறிஷ் தானா வரல, நாங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அடுத்த செகண்டே முத்துவும் மீனாவும் முன்னாடி வர்றாங்க. பார்லர் அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மனோஜ் ஒரு சின்ன புன்னகையோட நிம்மதியா என் தம்பி வந்துட்டான்ல, என்ன காப்பாத்த வந்துட்டான்லன்ற மாதிரி பெருமையா பார்த்துட்டு இருக்காரு. இப்படி நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா பயங்கரமா ரோஹிணியை முறைக்கிறாங்க. பார்லர் அம்மாவும் முத்துவையும் மீனாவையும் முறைச்சுக்கிட்டே அப்படியே வர பின்னாடியே கிறிஷும் வர்றாரு. முத்துவும் மீனாவும் உள்ளர வர்றவங்க அப்படியே நிமிந்து ஃபேனை பாக்குறாங்க. ஆனா மனோஜ் ரொம்ப கூலாயிட்டாரு. இப்ப அப்படியே முத்துவோட தோல்ல கைய போட்டு, நல்ல வேலைடா, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்ல, பயங்கர டென்ஷன்ல இருக்க முத்து, போடா லூசு பயலே, எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதே உனக்கு வேலையா போச்சாடா, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கொதறி எடுக்கிறாரு. இவதாண்டா சைன் பண்ணி தரேன்னு வர சொன்னா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா 2 வருஷமா பொய்யா சொல்லிதான் உன் தலையில மிளகா அரைச்சிருக்குது, இப்பவும் அதை சொல்றத நம்பி இங்க வந்து நிக்கிற, உன்னெல்லாம் என்ன தாண்டா பண்றது அப்படின்னு முத்து
சலிச்சு போய் மாங்கா மனோஜ் கிட்ட கேட்க மனோஜ் அதெல்லாம் செட்டப் பண்ணல. நல்ல வேலை இப்ப இவன் வரலன்னா அவ தொங்கிருப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். போட்டா இவனே அப்படின்னு வர்ற வார்த்தையெல்லாம் முழுங்கிக்கிட்டு இதெல்லாம் ஏசியை போட்டு நல்லா படுத்து தூங்க வேணும்னா செய்யும்டா, பொங்கல்லாம் செய்யாது. அது சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக வேண்டி கதை விட்டு இருக்குதுடா. பையனை விட்டுட்டு அது எப்படிடா போய் சேரும் அப்படின்னு முத்து கேட்க ரோஹிணி வெடுக்குன்னு திரும்பி முத்துவை பாக்குறாங்க. சாமர்த்தியமா காய் நகர்த்தி என் திட்டத்தை முறியடிச்சிட்டல்ல, உனக்கு மட்டும் எதுக்கு தான் கடவுள் இவ்வளவு மூளையை கொடுத்தானே தெரியல முத்து, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பார்லர் அம்மா. அப்பதான் மாங்கா மனோஜ் கொஞ்சமா யோசிச்சு ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோஹிணியை பார்க்க ரோஹிணி கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காங்க முத்துவ. இங்க பாரு, நல்லவளோ கெட்டவளோ ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை இருக்கும்போது சாக தோணாது, இதெல்லாம் மத்தவங்களை வேணும்னா சாகடிக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அதிர்ச்சியும் வெறுப்பும் கோவமுமா ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, ஏன் அம்மாவை திட்டுறாரு முத்து அங்கிள் அப்படின்னு புரியாம பார்த்துட்டு நிக்கிறாரு கிருஷ். நீ அம்மாவுக்கு போன் பண்ணதுக்கு நீ தொங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னு வையே, பார்லர் அம்மா அப்படியே ஆஃப் ஆயிருந்திருக்கும். உனக்கு எதையுமே யோசிக்க வராதாடா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க மனோஜ் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா முத்துவும் முறைச்சு முடிச்சுட்டு ரோஹிணி மீனாவை முறைக்கிறதுக்காக திரும்ப எனக்கும் மொழி இருக்கு, அதுவும் முட்டை மொழி தான், நான் நல்லாவே முறைப்பேன் உன்னைய விடன்னு மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறத நீ இன்னும் நிறுத்தவே இல்லைல்ல, அவரை இப்படி மிரட்டி கையெழுத்து கேட்டுட்டு இருக்கிற, அசிங்கமா இல்ல உனக்கு? ஏற்கனவே சாக போறேன்னு ஒரு பொய்ய சொல்லிதான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த, உன்னால நானும் நல்லா மாட்டிக்கிட்டேன், இன்னமும் நீ பித்தலாட்டம் பண்றதை நிறுத்த மாட்டல்ல அப்படின்னு மீனா கிடைச்ச கேப்ல அவங்களும் திட்டி விட்டுடுறாங்க. ரோஹிணி வெறுப்போட முகத்தை திருப்பிக்க அதெல்லாம் ரத்தத்திலேயே ஊர்னது மீனா, பொய் சொல்லிதானே வாழ்க்கையவே ஆரம்பிச்சது, மாறாதுங்கிறாரு முத்து. இந்த கேஸ்ல பொய் சொல்லி ஜெயிச்சிடலான்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு மீனா சொல்ல, அதான் கெடுக்கிறதுக்குன்னு நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் இருக்க வரலையே என் பொழப்பு விளங்குன மாதிரி தான் அப்படின்னு வெறுப்போட பாக்குறாங்க ரோஹிணி. அவர் தான் உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல, பிடிக்காதவரை மிரட்டி அப்படி கூட வாழ்றதுல உனக்கு என்னதான் சந்தோஷம் அப்படின்னு மீனா திட்டிக்கிட்டு இருக்க. என்ன பார்லரமா போட்ட பிளான்லாம் தூள் தூளா ஆயிடுச்சேன்னு பாக்குறியா? உனக்கு கிரிமினலா அறிவு இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நியாயமா ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிற அறிவு இருக்கு, என்னைக்குமே அதுதான் ஜெயிக்கும். நீ போட்ட பிளான்லாம் ரொம்ப பழசு, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு அப்படின்னு முத்து சொல்ல வெறுப்பும் அருவெறுப்பும் எரிச்சலுமா பாக்குறாங்க ரோஹிணி. அடுத்து மாங்காய் பக்கம் திரும்புற முத்து, டேய் இந்த உயரத்துல யாராவது தூக்கு போட்டுக்குவாங்களா, இத கூட யோசிக்க மாட்டியா? என்னடா வா அப்படின்னு முத்து கூப்பிட மனோஜ் தான் கொண்டு வந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு பேசாம பின்னாடி போறாரு. வெளியே போன மீனா திரும்பி வந்து கிருஷ் இருக்கானேன்னு அமைதியா போறேன், இல்லன்னா நீ பண்ணின வேலைக்கு உன்னை ஒரு அறை விட்டுருப்பேன், ஒழுங்கா அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு மீனா கேவலமா திட்டிட்டு போறாங்க. ரோஹிணிக்கு ஆத்திரத்துல அழுகையே வெடிக்குது. பேசாம ரோஹிணிக்கு சங்கு ஊதி சீரியலுக்கும் சேர்த்து ஊதி இருக்கலாம், ஆனா ரோஹிணியோட பிளானுக்கு மட்டும்தான் சங்கு ஊதிட்டு போறாங்க. வீட்டுல விஜயா படு டென்ஷனா உட்கார்ந்துருக்க, அண்ணாமலை குறுக்கை நறுக்கை நடந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல வர்ற ரவி இவனுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே வராதாப்பா, இப்படி போய் மாட்டிக்கிட்டான்னு பயங்கர கோவத்துல கத்துறாரு. இதெல்லாம் அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அவன் வெகுளிங்க, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவான்னு மடையன்ற பேச்ச அப்படியே வெகுளியா மாத்திட்டு இருக்காங்க விஜயா. எத்தனை தடவை நம்புவான் அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேட்க, நீங்க இப்படி தாங்கறதாலதான் அவன் இப்ப இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ரவியா அவங்க அம்மாவை திட்டுறாரு. ஐயோ டேய், அவன் நல்லபடியா வந்து சேர்ந்தா போதும்டா அப்படின்னு விஜயா புலம்பிட்டு இருக்க. இதையும் திருத்த முடியாது அதையும் திருத்த முடியாதுன்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து செருப்பக்கள்கிட்ட பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. மனோஜ் எங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலை. கஷ்டப்பட்ட பீஸ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சுப்பா, ஏன்டா நிக்கிற, வாடா அப்படின்னு முத்து கூப்பிட படியில தயங்கிட்டே நின்ன மனோஜ் அப்படியே மெதுவா மேல வர்றாரு. அவரு மெதுவா ஒரு ஸ்டெப் உள்ளர வர, டேய் நில்றா, முதல்ல வாசல்ல இருக்க அந்த போர்டை தூக்கி வெளியே வீசுடா, பெருசா படிச்சிருக்கேன்னு சீனை மட்டும் போடுற, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு ரவி ஒரு நாள் இல்லாம திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. கழுத்து அருந்த கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு மெதுவா வர்றாரு மனோஜ். அம்மா நம்மள ஆறுதலா அணைச்சுக்குவாங்கன்னு வர, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண, எதுக்குடா இப்படி பண்ணன அப்படின்னு விஜயா பயங்கரமா பூஜை நடத்துறாங்க மனோஜுக்கு. ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு அவரு குனிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அடியை தடுத்துக்கிட்டு இருக்க. நிறுத்து விஜயா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு அண்ணாமலை.
உடனே விஜயா சுவிட்ச் போட்ட மாதிரி நிறுத்திட்டு அப்படியே கோவத்தோட திரும்புறாங்க. மனோஜும் பயத்தோட நின்னுட்டு இருந்தவரு அப்படியே மெதுவா சட்டையை இழுத்து விட்டுட்டு நிமிர்றாரு. மனோஜ் அடி வாங்குறத பார்த்து ரசிக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை போல இருக்கு. அதே சீனை ரிப்பீட் பண்றாங்க. அம்மா அப்படின்னு மனோஜ் நிமிர, என்னடா அம்மா? அவ போன் பண்ணி நான் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நீ பாட்டுக்கு யார்கிட்டையும் சொல்லாம போயிருக்க, என்ன மீறி போக ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா அவதான் யார்கிட்டையும் சொல்லாம வந்தா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னா, அதனாலதான் தனியா போனேங்கிறாரு மனோஜ். ஐயோ, இவனை வச்சுட்டு ஒரு ஊர்வா கூட போட முடியாது அப்படின்ற மாதிரி விஜயா கடுப்பாயிட்டு இருக்காங்க. பாத்துக்க மீனா, இன்னும் இல்ல இதுக்கப்புறமும் கூட இவன் அந்த பார்லர்காரிய நம்பினாலும் நம்பிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்க, ஆமாங்க உங்க அண்ணனுக்கு அறிவுன்றது அறவே கிடையாது, இப்பெல்லாம் உருப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி மீனாவும் பாக்குறாங்க. அவ சொன்னதை நம்பிதாமா போனேங்கிறாரு மனோஜ். ஐயோ, அவளை நம்பிதானேடா உன் வாழ்க்கையே போச்சு, அப்ப கூட உனக்கு புத்தி வரலையாடா? இன்னும் எத்தனை தடவை தாண்டா அவளை நம்பி ஏமாற போற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு விஜயா 1005வது தடவையா கேட்க, இதே டைலாக் கேட்டு கேட்டு நமக்கு தான் சலிச்சு போகுது, அவங்களுக்கு யாருக்கும் சலிக்கல போல இருக்கு. முத்துவும் முடிஞ்ச அளவுக்கு அதை பதிய வைக்கலான்ற நினைப்போட, இததாம்மா ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன், இவன் ஒரு படிச்ச முட்டாள்னு அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு முத்து. விஜயா உடனே முறைக்க மனோஜும் முறைக்கிறாரு, டேய் உன்னை யார சொல்லாம கொல்லாம அங்க போச்சொன்னது? அவ டைவர்ஸ்க்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னா நீ போயிட்ட. அவ இதுவரைக்கும் சொன்னதை செஞ்சிருக்காளா? அவ ஏதாவது ஒரு உண்மையை பேசியிருக்காளா அப்படின்னு முகத்துல இருக்க சதை அத்தனையும் கோவத்துல ஆடுற அளவுக்கு கேக்குறாரு அண்ணாமலை. ஆனா ஒண்ணுப்பா, அவங்க இவனை கரெக்டா எப்படி ஏமாத்துறதுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, அது உண்மைதான்டா ரவி, அதனாலதான் பார்லர் அம்மா இவனை விடாம புடிச்சு வச்சிருக்குது, திரும்ப இப்படி ஒரு இழிச்சு வாயன் அதுக்கு மாட்ட மாட்டான்ல அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜுக்கு இப்ப மட்டும் கோபம் சுருக்குன்னு வந்துருது. அவர் அப்படியே திரும்பி முறைக்க, என்னடா முறைக்கிற, கொஞ்சம் விட்டுருந்தா நீ பார்லர் அம்மாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு காலத்துக்கும் அதுக்கு அடிமையா இருந்திருப்ப அப்படின்னு முத்து சொல்ல, ரியாலிட்டி உரைக்க மனோஜ் மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாரு. முத்து, எப்படிதான் இவனை கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நாங்க நேரா போய் கதவை தட்டி இருந்தோம்னா அது கண்டிப்பா எங்ககிட்டையும் தூக்கு மாட்டிக்கிறேன்னு தான் சொல்லி இருக்கோம், கதவையும் திறந்து இருக்காது அப்படிங்கிறாரு முத்து. அப்புறம் எப்படிதான் இவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு ரவி கேட்க, எல்லாம் மீனா சொன்ன ஐடியா தான் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் என்னன்னு ஆர்வமா பாக்குறாங்க. ஆமா மாமா, யோசிச்சு பார்த்தேன், ரோஹிணிக்கு இப்ப எல்லாமே கிறிஷ் தான், கிறிஷை விட்டுட்டு அவ இப்படி தப்பான முடிவுக்கெல்லாம் போக மாட்டா, அதனால ஸ்கூலுக்கு போய் கிறிஷை கூட்டிட்டு போலான்னு இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் அது நல்ல ஐடியாவா தோணுச்சுப்பா, அதனாலதான் நாங்க நேரா ஸ்கூலுக்கு போய் கிறிஷை கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டோம் அப்படிங்கிற முத்து கிறிஷை விட்டு கூப்பிட வச்சதும் ரோஹிணி கதவை திறந்துட்டு, நீ எப்படிடா இங்க வந்த அப்படின்னு அதிர்ச்சியும் குழப்பமா கேட்க, முத்துவும் மீனாவும் என்ட்ரி கொடுத்ததையும் அதுக்கப்புறம் நடந்ததையும் சொல்லி முடிக்கிறாங்க. கதையை கேட்கறதுக்கு வாகா, விஜயா, அண்ணாமலை, மனோஜ் 3 பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. கிறிஷ் போய் அம்மான்னு கூப்பிட்டதும் ரோஹிணி கதவை திறந்துட்டா. ஏன்னா கிறிஷ் முன்னாடி அவளால தூக்குல மாட்டிக்க முடியாது இல்ல மாமா அப்படின்னு மீனா கேட்க, நீயும் ரொம்ப புத்திசாலித்தனமாதாமா பண்ணியிருக்க அப்படின்னு அண்ணாமலை பாராட்டுறாரு. சூப்பர் பிளான் அண்ணி அப்படின்னு கை கொடுக்குறாரு ரவி. அப்படின்னு ரவியை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க மீனா. கடைசியில இந்த பூக்காரி தான் போய் என் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கடுப்பா பாக்குற விஜயா. ஏண்டா அவ பையனை கூட்டிட்டு போனதுக்கு பதிலா கதவை உடைச்சு உள்ளர போய் அவளை 4 சாத்து சாத்திருக்கலாம்ல, மத்ததுக்கெல்லாம் நீ கை நீட்டுவ அப்படின்னு மாங்கா மனோஜோட மக்கு அம்மாங்கிறத விஜயா மறுபடியும் ப்ரூவ் பண்றாங்க. எதுக்கும் முடிச்சு போடுறீங்கம்மான்ற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. அத்தை, அவர் ஒன்றும் தேவையில்லாமல்லாம் அடிதடிக்கு போறவர் கிடையாது, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும், மற்றவங்கள மாதிரி யோசிக்காம எதையும் செய்ய மாட்டாருன்னு கடைசியா மனோஜுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்துடுறாங்க மீனா. ஆட்ட திருடி மாட்டிக்கிட்ட மாதிரி மாங்கா மனோஜ் திருத்திருன்னு உட்கார்ந்துருக்க. இந்த பூக்காரியோட வாய்க்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. ரோஹிணியை எதுக்காக அடிக்கணும்? அவ என்ன வீட்டுக்கு வந்தா கூட்டிகிட்டு போனா, இவன் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடி போயிருக்கிறான். ஏண்டா, எந்த காலத்துலயும் நீ மாறவே மாட்டியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு மனோஜ். அம்மா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணும்ல. ஆமாப்பா, கரெக்டுப்பா, ஆனா இவன் காட்டுல இருக்கிறது பைசன் மாடுன்னு நினைக்கிறேன்ப்பா, எத்தனை தடவை சூடு வாங்கினாலும் திருந்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு முத்துவும் திட்டிட்டு இருக்க. அம்மா, எல்லாரும் என்னை கழுவி ஊத்துறாங்களே, காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு மனோஜ்.
உடனே விஜயா மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீட்டுல எல்லாமே கெட்டதாவே நடக்குது. நான் சொன்னா நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டுல கெட்ட காரியங்களா நடக்கிறதுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு விஜயா சொல்ல மீனா ரெடிமேடா வச்சிருக்க மாதிரி கண்ணீரை பொசுக்குன்னு வெளியே விடுறாங்க. ஐயோ, இவ பையனையும் திருத்த முடியாது, இவளையும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சலிச்சு போய் உட்கார்ந்துடுறாரு அண்ணாமலை. அந்த சாமியார் அம்மா தான் சொன்னாங்களே, இவ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதும் நடக்காதுன்னு, இவளாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல டென்ஷன் ஆயிடுறாரு ரவி. அம்மா, இவன் லூசு மாதிரி போய் மாட்டிக்கிட்டா, அண்ணி எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. அது வேற ஒன்றும் இல்லடா ரவி, அவங்க பையன் பண்ணின தப்பெல்லாம் அப்படியே மீனா பக்கம் திருப்பி விட பாக்குறாங்க அப்படின்னு முத்து உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. டேய், நான் ஒன்னு யார் பக்கமும் திருப்பல, இப்ப எப்படியோ என் பையன் வந்துட்டான், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு விஜயா கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கிற அளவுக்கு கத்துறாங்க. அதான் வந்துட்டான்ல, எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வந்துட்டாரியா கருத்து சொல்றதுக்கு. இவர் தத்துவத்தை கேட்டு கேட்டு எனக்கே காதெல்லாம் வலி எடுத்துருச்சுன்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி நம்புற மாதிரி நேரம் காலம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சலிப்போட திரும்புற விஜயா, இவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு, அதனால தாங்க சொல்றேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி இவ அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு விஜயா சொல்ல நிறுத்துங்கிறேங்கிறாரு அண்ணாமலை. இவ இங்க இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல கெட்ட காரியமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விஜயா கடைசியில மீனா பக்கத்திலேயே கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் அணைக்கட்ட வைக்கிறாங்க. வழக்கம் போல மீனா கண்ணீரோட நிக்க முத்து கடுப்போட அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. இதே டைலாக் இதே சீனை பார்த்து பார்த்து எங்களுக்கே ரொம்பவும் சலிப்பும் வெறுப்புமா இருக்குங்க. டைரக்டர் சார், தயவு செய்து ரோஹிணியை கூட அப்புறமா பாத்துக்கலாம். விஜயா கிட்ட தான் ஏகப்பட்ட புடவை இருக்குல்ல, அதுல ஒண்ணுல அவங்களையே தொங்க விட்டுருங்களேன் ப்ளீஸ். தீர்க்க சுமங்கலியா போகணுங்கிற அவங்களோட ஆசையை நிறைவேறும், பாக்குற வியூவர்ஸும் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பாங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.